அளவிலா கருணையும் இணையிலா கிருபையுமுடைய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் திருநாமம் போற்றி. தினமணி ஈகை பெருநாள் மலர் வெளியீட்டு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகின்ற பெரிய மரியாதைக்குரிய தினமணி ஆசிரியர் வைத்தியநாதன் அவர்களே, வாழ்த்துறை வழங்கவிருக்கின்ற பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்களே, ஏற்புரை நடத்தவிருக்கின்ற நிஜாமுத்தீன் அவர்களே, நன்றியுரை வழங்கவிருக்கின்ற அத்தாவுல்லா அவர்களே, சர்ஃபராஸ் அவர்களே, இங்கே குழுமி இருக்கின்ற பெரியோர்களே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும். மிகச் சிறந்த ஆளுமைகளை இந்த மேடையிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தினமணி மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக இந்த விழாவையும் இந்த மலரையும் நடத்தி கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள், நன்றி, பாராட்டு. 11 ஆண்டுகளாக வந்து கொண்டிருக்கிறது. ஆக ஒரு காரியத்தை தொடர்ந்து செய்தால்தான் ஏதோ ஒரு விளைவை பார்க்க முடியும். நபிகள் நாயகம் சொல்லிய ஒரு கருத்து, செயல்களில் இறைவனுக்கு மிக பிடித்த விஷயம் அது அளவில் குறைவாக இருப்பினும் நிலையாக செய்வது. நிறைய காரியத்தை ஆரம்பிக்கிறது, அடுத்த வருஷம் ஆள் காணாமல் போடும். அப்படி போவதை விட நம்முடைய சக்திக்கேற்ப ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டு அதை நிலையாக செய்து வந்தால் நீங்கள் விளைவுகளை காண முடியும். அந்த பணியை தொடர்ந்து இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். மேடையில் அமர்ந்திருக்கின்ற பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்களை அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. மிகச்சிறந்த பாராளுமன்றவாதி, மிகச்சிறந்த எழுத்தாளர், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எப்போதுமே குரல் எழுப்பி வருபவர்கள். அவருடைய உரையிலே நீங்கள் அதை ஆழமாக கவனிக்கலாம். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நாங்கள் ஒரு முறை அவரை ஒரு இஸ்லாமிய கண்காட்சி நடத்தினோம் மியூசியத்தில். அவர் வந்து பேசினார். அப்போது அங்கே பேசுகிறார், எனக்கு இப்போது என்ன ஞாபகம் வருகிறது என்றால், தென்காசியிலும் கடைநல்லூரில் இருக்கின்ற நெசவாளிகளை பற்றி பேசினார். அந்த இடத்துக்கு அது பொருத்தமே கிடையாது, தேவையில்லாத ஒன்று. ஆனால் அவருடைய கவனம் எங்கே இருக்கிறது என்றால் அந்த ஏழை மக்களை பற்றிய கவனம் அவருடைய உள்ளத்திலே இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஆக ஒரு அரசியல்வாதி போன்று இல்லாமல் ஒரு மனித நேயத்தோடு பேசுகின்ற ஒரு அறிஞரை நாம் தமிழகத்திலே பார்க்க வேண்டும் என்றால் அவர் ஒருவராக இருக்கிறார் என்பதை நான் நன்றியோடு நினைவு கூறுகின்றேன். ஆசிரியர் அவர்கள் திரும்ப திரும்ப சொன்னார்கள், இது ஒரு சமூக நல்லிணத்திற்கான ஒரு முயற்சி என்று. ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளாத வரையில் அவர் வேறு இவர் வேறு. இது ஒரு கவிதை. ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளாத வரையில் அவர் வேறு இவர் வேறு, பேசிக்கொண்டாலும் தலைமைகள் வேறு. இன்றைக்கு இந்தியாவில் அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. எத்தனையோ நூற்றாண்டுகளாக அருகருகே வாழ்ந்திருந்தும் பிற சமயங்களை பற்றிய ஞானம் மிக குறைவு, மிக மிக குறைவு. பிற சமுதாயங்களை பற்றிய புரிதல் மிக மிக குறைவு. அதுவே பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது. ஆசிரியர் அவர்கள் அவருடைய தலையங்கத்திலே 2022 எழுதியதை சொல்லுகிறேன். இதன் மூலம் என்றால் இந்த மலரின் மூலம் மத நல்லிணக்கம் ஏற்பட்டு இந்திய சமுதாயம் உலகுக்கே முன்னோடியாக ஒற்றுமை சமுதாயமாக திகழ வேண்டும் என்ற எண்ணத்துடன் ஆண்டுதோறும் ரமலான் மாதத்தில் இந்த மலர் வெளியிடப்படுகிறது என்று தலையங்கத்தில் எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் அதை பற்றி குறிப்பிட்டு கொண்டே வருவதை பார்க்கிறோம். ஆக இந்தியா போன்ற ஒரு பன்மை சமுதாயத்திற்கு இந்த புரிதல் மிக மிக அவசியம். நீங்கள் ஒரு இந்துட்டு சென்று கேட்டு பாருங்கள் இஸ்லாத்தை பற்றி, அல்லது ஒரு முஸ்லீம் இடத்துல சென்று கேட்டு பாருங்கள். இதில் சிறுபான்மை சமுதாயத்தவருக்காவது பெரும்பான்மை சமுதாயம் பற்றிய கொஞ்சம் தகவல் கிட்டி விடுகிறது பாடப்புத்தகத்தின் வாயிலாக, ஊடகங்கள் வாயிலாக. ஆனால் சிறுபான்மை பற்றி சமுதாயத்தை பற்றி செய்தி பெரும்பான்மை சமுதாயத்துக்கு கிடைப்பது மிக அரிதாக இருக்கு. அந்த குறையை நீக்குகின்ற விதத்திலே இந்த மலர் வெளியிடப்படுகிறது. எங்களுடைய அனுபவம், நான் மானுட சொந்தம் என்ற ஒரு நிகழ்ச்சியை 20 ஆண்டு காலம் தமிழன் தொலைக்காட்சியிலே நடத்தினேன். அதனுடைய முக்கியமான விசேஷம் என்னவென்றால் கேள்வி பதில் தான் அது நிகழ்ச்சியினுடைய அமைப்பு. கேள்வி யார் கேட்க வேண்டும் என்றால் முஸ்லீம் அல்லாதவர்கள் மட்டும்தான் கேள்வி கேட்க வேண்டும். முஸ்லீம்கள் கேள்வி கேட்கக்கூடாது. முஸ்லீம் அல்லாதவர்கள் கேட்க வேண்டும், அதற்கு தாங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்பதுதான் நிகழ்ச்சியினுடைய அமைப்பு. சுமார் 1000 கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறோம். 1000 கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறோம்.
அந்த நிகழ்ச்சியினுடைய முடிவிலே எல்லோரும் சந்தோஷமாக கலைந்து செல்வார்கள். அப்போது என்னிடத்திலே வந்து சொல்லிவிட்டு செல்வார்கள், இவ்வளவு செய்தி இருக்கிறதா, இப்போதுதானே எங்களுக்கு தெரியும் என்று. இவ்வளவு தவறாக நாங்கள் புரிந்து கொண்டிருந்தோமே, இப்போதான் நீங்கள் வந்து இந்த நல்ல செய்திகளை எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு போய் நிகழ்ச்சி நாம் அங்கே பார்த்தோம். ஆக இந்த புரிதல் என்பது ஒற்றுமைக்கு மிகப்பெரும் தடை, புரிதல் இன்மை என்பது ஒற்றுமைக்கு மிகப்பெரும் தடையாக இருக்கிறதே. அதை போக்குவது இந்த மலர். ஆக பகைமை மறைந்து பாசம் மலர வேண்டும் என்றால் இது போன்ற நிகழ்ச்சிகள், இது போன்ற இதழ்கள் வர வேண்டும். ஐயா அவர்கள் சொல்வதைப் போல ஒவ்வொரு பத்திரிகையும் இது போன்ற மலரை வெளியிட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் நம்முடைய கருத்து. இந்த இதழிலே 2 வகை அறிஞர்கள் கருத்துக்கள் எழுதுகிறார்கள். ஒன்று முஸ்லிம் அறிஞர்கள். ஒரு மதத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த மதத்தின் அறிஞர் மூலமாகத்தான் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். மூலத்திற்கு போக வேண்டும். அதன் பிறகுதான் விமர்சனங்களை படிக்க வேண்டும். நாம் செய்த தலைகள் முதல்ல விமர்சனத்தை படிக்கிறது, அப்புறமாக மூலத்துக்கு போகுது. முதல்ல விவேகானந்தரை படிச்சுட்டு அப்புறம் தான் பெரியாரை படிக்கணும் இல்லையா? விமர்சனத்தையே படித்தால் எப்படி? இஸ்லாத்தை பற்றி குறை சொல்பவர்களை படித்துவிட்டு இஸ்லாத்திற்கு நீங்கள் வந்தால் இஸ்லாம் வந்து உங்களுக்கு புரியாது. ஆகவே அவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்களில் அது ஒரு வித்தியாசமானதாக இருக்கும். நான் பார்த்துருக்கேன். முஸ்லீம் அல்லாத அறிஞர்கள் இஸ்லாத்தை பற்றி எழுதுவதற்கும் முஸ்லீம் அறிஞர்கள் இஸ்லாத்தை எழுதுவதற்கும் உள்ள ஒரு வேறுபாடு. அவர்கள் பார்க்கின்ற பார்வை வேறு. தி லுக் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஆங்கிள். ஏன்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்து அந்த செய்தியை கேள்விப்பட்டு அது ஒரு மாதிரியாக போயிட்டுருக்கு. ஆனால் அவர்கள் புதிதாக அதை படித்துவிட்டு அதிலிருந்து கருத்துக்கள் சொல்வது போது அது மிக சிறப்பாக அமைவது என்பதை பார்க்கிறோம். அந்த வகையில் ஒரு பெரிய பட்டியல், முஸ்லிம்களோட பட்டியல் இந்த நூலில் இருக்கிறது. ஜியா சுவாமிநாதன் துவங்கி பழநெடுமாறன், சீமான், வீரபாண்டியன், சண்முக வடிவேல் என்று அந்த பட்டியல் போய்கொண்டே இருக்கிறது. ஆக அதற்காகவும் நாம் அவர்களை பாராட்ட வேண்டும். இந்த கட்டுரைகள் ஏதோ மேலோட்டமாக எழுதப்பட்ட கட்டுரைகள் அல்ல, ஆழமான கட்டுரைகள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சொன்னார் நம்முடைய எம்ஜிக்கு அவர் சற்று நேரத்திற்கு முன்னர், சுமார் 500 கட்டுரைகள் வருகின்றன எங்களுக்கு, அதை தேர்ந்தெடுப்பது தான் மிகப்பெரிய வேலையாக இருக்கிறது என்று சொன்னார். ஆக அவ்வாறு சலித்து எடுத்து நல்ல கட்டுரைகளை, தரமான கட்டுரைகளை தேர்ந்தெடுத்து இந்த நூலிலே அவர்கள் இடம்பெற செய்திருக்கிறார்கள். ஆகவே இவைகள் மிகவும் படிக்க தகுந்தவை, பயன்படுத்த தகுந்தவை, பாதுகாக்க தகுந்தவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அத்தோடு இவ்வாறு வெளியிடுவதற்கு பின்னால் இருக்கின்ற அந்த உணர்வை நான் பாராட்டுகிறேன். பிற மதங்களையும் மதிப்பது, பிற மதங்களையும் கருத்துக்களையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று என்கின்ற ஒரு விசாலமான ஒரு பார்வை. என்னுடைய மதத்தை மட்டும்தான் நான் தெரிந்து கொள்வேன், மற்ற மதங்களை பற்றி எனக்கு கவலை இல்லை என்ற நிலையை தாண்டி நல்ல செய்தி எங்கிருந்து வந்தாலும் சரி அதை நான் அறிவேன், நான் புரிவேன், எனக்கு பிடித்திருந்தால் அவற்றை நான் ஏற்றுக்கொள்வேன் என்ற ஒரு உணர்வும் இந்த நூல் வெளியீட்டிற்கு பின்னால் இருக்கிறது என்பதனையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் அங்கே சொல்லப்படுகிற எல்லா கருத்துக்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் அந்த கருத்துக்களை மதிக்க வேண்டும். துக்ளக் ஆசிரியர் ஷோ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். 6 மாத காலம் துக்ளக்கில் இஸ்லாத்தை பற்றி தொடர் கட்டுரை எழுதினேன். 6 மாத காலம், கொஞ்ச நாள் இல்லை, 6 மாத காலம், கிட்டத்தட்ட 39 கட்டுரைகள். இஸ்லாம் ஒரு பார்வை என்ற தலைப்பில் கட்டுரை எழுதினேன். அது வாசகர்கள் மத்தியிலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. நான் புத்தக கண்காட்சிக்கு சென்றால் அங்கே உள்ள முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் ஓடி வருவார். ஏன்னால் ஃபோட்டோவோட படம் போடுவாங்க. துக்ளக்கில் கட்டுரையாருடைய ஃபோட்டோவும் அதில் இடம்பெற்றிருக்கும். அது அவருடைய வேலை. படத்தையும் போடுவார். பார்த்துவிட்டு, சார் நீங்கள் தான் எழுதுனீங்களா துக்ளக்கில் இந்த கட்டுரைகள்லாம் என்று சொல்லி பாராட்டினார்கள். மயிலாப்பூரிலே உள்ள ராஜாஜி மையத்தில் என்னை அழைத்து பாராட்டி அதற்காக ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார்கள். இவையெல்லாம் அதனுடைய விளைவாக ஏற்பட்ட ஒரு இந்து மகாசபையினுடைய தலைவரின் வீட்டுக்கே வந்து விட்டார். வீட்டுக்கே வந்தார். சார், நல்ல கட்டுரைகள் தான், இப்போ தான் முதல் முறையாக இஸ்லாத்தை பற்றி இவ்வளோ தெளிவாக நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். ஆகவே எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த விசாலமான பார்வை, பரந்த மனப்பான்மை நமக்கு இருந்தால் நாட்டிலே ஒற்றுமை இன்னும் வேகமாக வரும் என்பதற்காகத்தான் நான் சொல்கிறேன். ஆக தமிழக இதழியல் வரலாற்றில் இது ஒரு மைல்கல் என்று நான் சொல்வேன். இது ஒரு மைல்கல். இத்தனை ஆண்டு காலம் தொடர்ந்து ஒரு பத்திரிகை நடத்தி கொண்டு வருவது. பத்திரிகையின் உரிமையாளர் என்னவோ ஒரு மதத்தை சார்ந்தவர் தான். ஆனால் பத்திரிகை எல்லாருக்கும் சொந்தம் அல்லவா? உரிமையாளர் ஒரு மதத்தை சார்ந்தவராக இருக்கலாம்,
ஆனால் பத்திரிகை எல்லோருக்கும் சொந்தம். அந்த அடிப்படையிலே இந்த நிலையை இங்கே உருவாக்கியிருக்கிறார். அதற்காகவும் நான் அவர்களை மனந்திறந்து பாராட்டியாக வேண்டும். ஆகவே தமிழ்நாடு சமூக நல்லிணக்கத்திற்கு பெயர் பெற்ற ஒரு மாநிலம். இங்கே யாரும் பாடம் எடுக்காமலே எல்லாரும் நல்லிணக்கத்தோடு இருக்காங்க. யாரும் கிளாஸ்லாம் ஒன்றும் எடுக்க வேண்டிய அவசியம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் பல நல்லிணக்க கூட்டங்களிலே பேசுகிற போது ஒன்றை மட்டும் சொல்வேன். நல்லிணக்கம் உருவாவது எப்படி? இதுக்கெல்லாம் பெரிய ஆராய்ச்சி எல்லாம் வேண்டாம். ஐயா, தமிழ்நாட்டுக்கு வா, தமிழ்நாட்டை பார், தமிழ் மக்கள் எப்படி இருக்காங்கன்னு பார். இந்த நல்லிணக்கம் தமிழ் மக்கத்தில் இருப்பதை பார். மத விஷயத்தில் மட்டுமல்ல, முல்லை பெரியார் கொழுந்து விட்டு எரியும் பிரச்சனை இங்கே உள்ள எந்த மலையாளியும் தாக்கப்பட்டதில்லை இல்லையா? அதே மாதிரி காவிரி பிரச்சனை கொழுந்து விட்டு எரியும். ஏதோ இங்கே உள்ள கன்னடியர்கள் தமிழர்கள் தாக்கியதில்லை. ஒன்று ரெண்டு அசம்பாவிதம் நடந்திருக்கலாம், பெரிய அளவில் நடந்ததில்லை. அந்த ஒரு சகிப்புத்தன்மையும் நல்லிணக்கமும் இந்த தமிழ்நாட்டிலே இயற்கையாகவே மலர்ந்திருக்கிறது. அதை நாம் இறுதி வரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அந்த பணியை தினமணி செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் மனதார பாராட்ட விரும்புகின்றேன். ஆக தமிழும் இஸ்லாமும் இணைகின்ற இடம் தமிழ் சொல்லுகிறது. தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம். ஒன்றே குலம் ஒருவரே தேவன், யாதும் ஊரே யாவரும் கேளிர். இஸ்லாமும் அந்த பாயிண்ட் வந்துடுது. மனிதர்கள் அனைவரும் சீப்பின் பற்களை போல் சமமானவர்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், மனிதர்கள் அனைவரும் சீப்பின் பற்களை போல் சமமானவர்கள். சீப்பில் ஒரு பல்லு உயர்ந்து இருந்தால் என்னவாகும்? அது தலையை கிழித்து சீழ்பிடிக்க செய்து. அதே போல் சமுதாயத்திலே எவராவது ஒருவர் தன்னை உயர்ந்தவராக கருதி கொண்டால் சமுதாயமே சீழ்பிடித்து விடும். ஆகவே அந்த கருத்தை இஸ்லாம் சொல்கிறது. இன்ன ரப்புக்கும் வாஹித் வ இன்ன அபாக்கும் வாஹித். உங்களுடைய இறைவனும் ஒருவன் தான், உங்களுடைய ஆதி பெற்றோரும் ஒருவர் தான். நீங்கள் அனைவரும் ஒரு ஆண் பெண்ணினுடைய வழித்தோன்றல்கள் தான். மனிதனும் அப்படித்தானே உருவாயிருக்க வேண்டும். ஒரு ஆண் பெண்ணுடைய வழித்தோன்றல்கள் தான் நாம் இன்று பல மதத்தவர்களாக இனத்தவர்களாக இருக்கலாம். இன்றைக்கு உலகத்தில் 800 கோடி பேர் இருக்கோம். சென்ற நூற்றாண்டு எழுதி அது 150 கோடியாக இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்னால் போங்க, அது 500 கோடி ஆகி 50 லட்சம் ஆகி 500 ஆகி கடைசியில் 2. ஆக இந்த உலகம் ஒரு ஆண் பெண்ணில் இருந்திருந்தால் தோன்றியது. ஆகவே இஸ்லாம் அடித்து சொல்லியது, படைப்புக்கள் அனைத்தும் இறைவனுடைய குடும்பம். அல் ஹல்கு குல்லஹும் இயாலுல்லாஹ். இறைவனுடைய படைப்புக்கள் அனைத்தும் இறைவனுடைய குடும்பம். ஆக இந்த கருத்தும் தமிழ்நாட்டில் சொல்லப்படுகின்ற இந்த ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கருத்தும் இணைகின்ற பூமியாக இந்த தமிழ் மண் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த வகையிலும் இந்த மலர் மிகுந்த சிறப்பு பெறுகிறது. ஆகவே இதற்கு ஆதரவு கொடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஆசிரியர்கள் சொல்லியதைப் போல முதலாவதாக இதை ஆழமாக வாசிக்க வேண்டும். ஆழமாக ஒன்றும் அவசரம் இல்லை, கொஞ்சம் மெதுவாகவே வாசிங்க. ஒன்றும் அவசரமெல்லாம் ஒன்றும் இல்லை. மெதுவாக ஆழ்ந்து சிந்தித்து இந்த கட்டுரைகளை, என்னுடைய கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இது குறித்த கருத்துக்களை பரிமாற்றம் செய்து கொள்ளுங்கள், கருத்து பரிமாற்றம் செய்து கொள்ளுங்கள். ஏதேனும் சந்தேகம் இருந்தால் முஸ்லிம்களிடத்திலே கேட்டு அதை குறித்து நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். திறனாய்வு செய்யுங்கள், புத்தக விமர்சனம் செய்யுங்கள். இப்படியெல்லாம் இந்த கருத்து பரவலாக செல்ல வேண்டும். உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். ஐயா அவர் சொல்லியதைப் போல முஸ்லிம்கள் இதை கணிசமான அளவிற்கு வாங்கி தங்களுக்கு தெரிந்த முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு அன்பளிப்பு செய்ய வேண்டும். இந்த பெருநாள் வருது 2 நாள் கழிச்சு, இதை வாங்கலாம்ல. இதை வாங்கி அங்கே வரக்கூடிய முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் மற்றவர்களுக்கெல்லாம் இதை கொடுக்கலாம். வீட்டுக்கு விருந்துக்கு வருகிற நண்பர்களுக்கு இந்த புத்தகத்தை பரிசாக அளிக்கலாம். ஊரிலே உள்ள நூலகங்களிலே இவற்றை நாம் இடம்பெற செய்யலாம். அத்தோடு வணிக பெருமக்கள் விளம்பரங்கள் தந்தும் இதற்கு உதவலாம். இப்படி பல வகைகளிலே இந்த நூல், இந்த இதழ் தொடர்ந்து வர நாம் அனைவரும் உதவி செய்ய வேண்டும் என்று கூறி, இந்த மலர் கொண்டு வருவதற்கு முக்கிய காரணிகளாக இருந்த ஐயா அவர்களுக்கும், MJK நிஜாமுதீன் அவர்களுக்கும், தம்பி சர்ஃபராஸுக்கும் மற்றும் அவர்கள் குறிப்பிட்ட பல ஆசிரியர் குழுவைச் சேர்ந்தவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, என்னை அழைத்தமைக்காகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த அளவில் உரையை நிறைவு செய்கிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு.